ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற ஒரு துயர சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் நடத்தியிருக்கிற அந்த கொடூர தாக்குதல் நெஞ்சில் இழுக்கிற சம்பவம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதல் கண்டனத்தை ஆழ்ந்த வருத்தத்தை கவலையை தெரிவித்தார்கள். நேற்று சட்டப்பேரவையிலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வீர வணக்கத்தையும் காயம்பட்டவர்கள் உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய வாதத்தை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். நாமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பதிவு செய்ததை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய திண்ணை பிரச்சாரம் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை சார்பில் மிக எழுச்சியோடு மக்கள் வரவேற்கிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சியில் இந்த வாரம் 11வது வாரமாக நாம் திண்ணை பிரச்சாரத்தை கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலே நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான அன்பான அழைப்பிலே வானம் ஸ்பேஸ் இதுவரை தமிழகம் அறியாத சொல் இனி தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அதிகம் பேசப்பட போகிற ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது. காரணம், திமுக அரசு திடீரென்று சமீபத்திலே அறிவித்துள்ள புதிய விண்வெளி கொள்கை என்னவென்று பார்த்தால், ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்திற்கு இந்த துறையும் தப்பவில்லை என்பதுதான் அதில் உள்ள விவகாரம் வெளியே வந்திருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்ததை போல இவ்வளவு அவசரமாக இந்த 4 ஆண்டு காலத்திலே சிந்தித்து இப்போது புதிய விண்வெளி கொள்கையை புதிய அவதாரமாக எடுத்திருப்பதை பார்க்கிற போது, ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்தில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் உண்மையை தோலெடுத்து காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நாம் களத்திற்கு சென்று இந்த வானம் ஸ்பேஸ் என்கிற சொல் எப்படி இனி தமிழகத்திலே உச்சரிக்கப்பட போகிறது என்பதை எச்சரிக்கையாக நாம் சொல்ல வேண்டும். நிறைவாக, ஸ்டாலின் குடும்ப வாரிசாக இருந்த சபரீசன் அவர்கள் இனி அமெரிக்காவின் எலான் மஸ்க் வாரிசாக உருவெடுக்கும் அதிசயத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது என்கிற எச்சரிக்கையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. தமிழக மக்களே, சிந்தித்து, இதுதான் தமிழ்நாட்டின் தலைவிதியா? ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்திலிருந்து விண்வெளித்துறைக்கு கூட விலக்கு இல்லையா என்பதை மக்களிடத்திலே நாம் எடுத்து வைப்போம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் புதிய வெற்றி செலுத்தம் படைப்போம். கழக சொந்தங்களே, உடனே புறப்படுகிற களத்திற்கு வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.